மறக்காம இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யார் உங்களுடைய இதயத்திற்கு ரொம்ப நெருக்கமானவர்களோ, யாரு கிட்ட நீங்க ரொம்ப அன்பு எதிர்பார்க்குறீங்களோ, இல்ல அவங்க கோவத்தை மட்டும் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க. இந்த கோபம், இந்த கோபத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த பிபி, பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்தம், இதற்கு சித்தாவில் என்ன வழிமுறைகள் இருக்கு? ரொம்ப சிம்பிள். சித்த மருத்துவத்துல இதற்கான உணவு முறைகளே சித்தர்கள் நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ்ல நம்ம செய்யக்கூடிய தவறுகளால நமக்கு பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுத நம்ம பார்க்குறோம். நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ எக்ஸலண்டா, எனக்கு ரொம்ப வருஷமா பிபி இருக்குங்க, காலை இரவு 2 வேளையும் நான் வந்து பிபி மெடிசன் எடுக்கிறேன், வருத்தமே வேண்டாம். இந்த சித்த மருந்துகள் உங்களுக்கு பிபியை குறைக்கும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. அனைவருக்கும் வணக்கம். தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் கிளினிக் மூலமாக இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு எப்போ பார்த்தாலும் கோவம் வந்துகிட்டே இருக்குங்க. ஏன் கோவம் வருதுன்னே எனக்கு தெரியல. ஒருவேளை பிபி இன்க்ரீஸ் ஆயிருக்குமா, அதை எப்படி நான் கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. இந்த கோபம் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா நம்ம பார்க்கப்படுறோம். அந்த கோபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிபியை எப்படி கண்ட்ரோல் பண்றது, சித்த முறைப்படி உங்களுக்கு அற்புதமான வழி சொல்றதுக்காக டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்பு டிஸ்பிளேல வரக்கூடிய அந்த எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய தீக்ஷாலயம் மூலமா ஆன்லைன் ஆஃப்லைன் 2 விதமான கன்சல்டேஷனும் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க கவலையே பட வேண்டாம். எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, ஆன்லைன் மூலமா வீடியோ கால் மூலமா அழகா நீங்க உங்களுடைய கன்சல்டேஷன் பெற முடியும். உங்களுக்கு தேவையான மருந்துகளை நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே அனுப்புறதுக்கான கொரியர் ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஆஃப்லைன் மூலமா 2 இடங்கள் இருக்கு நமக்கு. சென்னையில ஆதம்பாக்கத்திலயும் உங்களுக்காக கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. தாம்பரம் முடிச்சூர்லயும் உங்களுக்கான கன்சல்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ மறக்காம அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பிபி குறைக்கிறதுக்கு, கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு சித்த முறைப்படி வழி இருக்கான்னு மேம்கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். இந்த கோபம், இந்த கோபத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த பிபி, பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்தம், இதற்கு சித்தாவில் என்ன வழிமுறைகள் இருக்கு? ரொம்ப சிம்பிள். ஸோ சித்த மருத்துவத்துல இதற்கான உணவு முறைகளே சித்தர்கள் நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றது நம்ம பாடியில ஹார்ட்ல இருந்து பிளட் நம்மளுடைய வெசல்ஸ் வழியா பாடி ஃபுல்லா டிராவல் ஆகுது. இப்போ அந்த வெளியில வரக்கூடிய பிளட் அந்த ஆர்டரிஸ்ல கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர், ஆர்டரி வால்ஸ்ல கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், இது வந்து கம்ப்ளீட்டா நம்மளுடைய டயட், நம்மளுடைய மூட் எப்படி இருக்கு அதை பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். டென்ஷன் ஆகும்போது ஹார்ட் பீட் அதிகமாகுது, ப்ரெஷர் அதிகமாக செக் பண்ணி பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும். இல்லைங்க நான் நார்மலாக தான் இருக்கேன், டென்ஷன்லாம் ஆகலை, அப்பயும் எனக்கு ஏன் பிபி அதிகமாக இருக்குன்னா நம்மளுடைய டயட். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளால நமக்கு பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுத நம்ம பார்க்குறோம். அப்போ தினந்தோறும் இப்போ வந்து முன்னாடிலாம் நமக்கே தெரியும் பிபி இருக்கா, வயசானவங்களுக்கு வந்துச்சு, 50 வயதோ 60 வயதோ. இப்போ நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 25 இயர்ஸ் 22 இயர்ஸ் பிபி இருக்கு. நான் காலேஜ் போயிட்டு இருக்கேங்க, எனக்கு பிபி அதிகமாகி மூக்குலேருந்து கொடன்னு ரத்தம் வந்துருச்சுன்னா சொல்லுவாங்க. சம்மர் டைம்ல நிறைய பேருக்கு இது நடக்குது. அதனோட பார்த்தீங்கன்னா பிபி இருக்கு, இது ஒரு 2-3 இயர்ஸா அப்படியே அதனுடைய டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம், சடனா நமக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா 28, 27, 26. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமாக சிறுநீரக பிரச்சனை ஏற்படுது. பிபின்றது ஒரு அறிகுறிங்களா? பிபின்றது ஒரு அறிகுறி, நம்ம உடல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்ப எப்படி நமக்கு வந்து ஒரு படபடப்பு ஏற்படுது, டக்குன்னு வியர்வை வருது, அந்த மாதிரிதான் பிளட் ப்ரெஷரும். இதை நார்மலா மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய மூலிகைகள் இருக்கு. அது ஒன்னொன்னா நம்ம எடுத்துட்டு வரும்போதே பிபி நல்லாவே கண்ட்ரோல் ஆயிடும். ஃபர்ஸ்ட் போதுமான அளவுக்கு தூக்கம் ரொம்ப அவசியமான ஒன்று. அதுக்கப்புறம் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய உப்பு சேர்க்குறீங்களா, புளிப்பு, இனிப்பு, இந்த 3 சுவைகளும் குறைச்சிக்கோங்க. அப்படி குறைக்கும் போதே பிபி நமக்கு நல்லாவே குறைஞ்சிரும். அதுக்கு அடுத்ததாக போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது அவசியம். சில வகையான பழங்கள் நம்ம சாப்பிடணும். நிறைய பேர் இப்போ ஃப்ரூட்ஸ் பக்கமே போறது இல்லை. எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோமோ அதுலயும் பாத்தீங்கன்னா பித்த சமனின்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்துல. அந்த பித்தம் அதிகரிக்கிறது தான் நம்ம பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். சித்த மருத்துவத்துல இதை குருதி அழல் அப்படின்ற பேர்ல தான் இந்த பிளட் ப்ரெஷரை சொல்லுவோம். அழல்னாவே பித்தம் தான். அப்ப ரத்தத்துல பித்தம் சேர்ந்து அதிகமாகும் போது வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த பிளட் ப்ரெஷர். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணணும், பித்தத்தை குறைக்கணும்.
நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன எலுமிச்சம்பழம் தேய்ச்சி குளி பித்தம் தலைக்கேறிச்சா அப்படி சொல்லுவாங்க இல்லையா. நேச்சுரலாவே எலுமிச்சைக்கு பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு பித்த சமனி அது. ஸோ நம்ம ஃப்ரீயா இருக்கும் போதோ இல்ல டெய்லி கொஞ்சம் எலுமிச்சை சாறு பருகுவது நல்லது, ரொம்ப நல்லது. இல்லை பிளட் ப்ரெஷர் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பாதி அளவு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி ஸோ தண்ணீரில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணீரை அப்பப்போ குடிச்சிக்கலாம். ஸோ வாரம் ஒரு முறை இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன், திரிதோட சமணி சூரணம்னு ஒன்று, 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து, மருந்துங்க. இது கற்ப மருந்து. அப்போ வாதம் இருக்கா, பித்தம் இருக்கா, கபம் இருக்கா, இந்த திரிதோட சமணி சூரணத்தை நீங்க காலை மாலை 2 வேளையும் தண்ணீர்ல கலந்து எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுத்துக்கும்போது நம்ம உடல்ல அதிசயம் தரக்கூடிய நிறைய மாற்றங்கள் நடக்குது. ஈஸியா பிபி குறைஞ்சிரும். ஓகே, ஏன்னா பிபி தானே நம்ம ஃப்ரீயா விட்டுறோம். கொஞ்சம் கொஞ்சமா இது நம்ம உடலை எப்படி பாதிக்கும்னா ஹார்ட் அட்டாக் வரும், சடனா ஸ்ட்ரோக். அதுவும் இந்த சம்மர் டைம்லனா ஸ்ட்ரோக் டக்கு டக்குன்னு வந்துருங்க நிறைய பேருக்கு. ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. பிபியும் அதிகமாகுது, நம்ம உடலும் ஹீட் ஆகுது, வெளியில டெம்பரேச்சரும் அதிகமா இருக்கு. அப்போ சடனா நமக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வர சான்சஸ் இருக்கு. இந்த பிபி என்ன பண்ணுதுன்னா கிட்னி ஃபெயிலியருக்கு இதுதான் அடிப்படையான ஒரு காரணமா இருக்கு. அதே மாதிரி நம்ம டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கும், ஸோ உடல்ல அந்த பித்தம் அதிகரிக்கிறதுனால கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிக்கடி ஹெட்ஏக் வருது, ஒத்தை தலைவலி, மைக்ரைன் வருது, ஹெட்ஏக் வருது, இது எல்லாமே பிளட் ப்ரெஷர்னால வர்றதுதான். இந்த அளவுக்கு நம்ம ஏன் விடணும்? ஆரம்பத்திலே பிபி இருக்கா? இன்னும் ஒரு சிலர் பண்ற தவறு என்னன்னா, எதுக்கோ ஒன்று போயிருப்பாங்க, பிபி செக் பண்ணுவாங்க, எங்க பிபி அதிகமா இருக்கு, இந்த மாத்திரை, உடனே மாத்திரை சாப்பிடும். அப்படி பண்ணாதீங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிட்டீங்களா, செகண்ட் டே, தேர்ட் டே, ஒரு 1 வீக் ரேண்டமா பிபி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த ரேஷியோல அது இருக்கோ ஒரு ஆவரேஜா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் எடுங்க. மெடிசன்ஸ்க்கு முன்னாடி டயட்லயே சிம்பிளா இதை குறைச்சிடலாம். சிம்பிளா இதை குறைக்க முடியும். ஸோ இதுல நம்ம சொல்ற இந்த பாவனை நெல்லி எடுத்தாலே போதுங்க, பிபி நல்லாவே குறைஞ்சிரும். ஸோ பாவனை நெல்லின்றது ஒன்றும் இல்லை, அந்த நெல்லிக்காயை நல்லா உலர்த்தி பால்ல பிட்டவியல் செய்து அதை பவுடர் பண்ணி வச்சிருப்போம். அதுல இந்த கரிசலாங்கண்ணி சாறு விட்டு செய்யக்கூடிய ஒரு மெடிசன். நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ எக்ஸலண்டா. எனக்கு ரொம்ப வருஷமா பிபி இருக்குங்க, காலை இரவு 2 வேளையும் நான் பிபி மெடிசன் எடுக்கிறேன், வருத்தமே வேண்டாம். ஸோ இந்த சித்த மருந்துகள் உங்களுக்கு பிபியை குறைக்கும். தீக்ஷாலயம் மூலமாக இந்த மருந்துகள் எல்லாமே நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? இதை வீட்டுல செய்ய முடியல அப்படின்றவங்க இங்க அந்த மருந்துகளை வாங்கிக்க முடியும். ஸோ லோ பிபிக்கும் இதுவே பொருந்தக்கூடியதா, இல்ல அதற்கு நம்ம வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? லோ பிபி அப்படின்னு சொல்றது சத்து குறைபாடுனால வரக்கூடியது. அவங்களுக்கு நல்ல அயன் சப்ளிமெண்ட் இருக்கக்கூடிய மாதிரி உணவுகள், அதுக்கப்புறம் ஸ்டாமினா பூஸ்டப் பண்ற மாதிரியான உணவுகள் கொடுக்கணும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நல்ல ஆயிலி ஃபுட்லாம் சாப்பிடுவாங்க. பிபி இருக்கா, ஆயிலி ஃபுட் எடுக்காதீங்க. ஸோ உங்களுக்கு பிபி ரேஞ்ச் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும். ஸோ அப்போ நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது, ஆயிலி ஐட்டம்ஸ் குறைக்கிறது, இப்படி இருக்கணும். இதுவே லோ பிபி இருக்குன்னா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிடணும். ஸோ அப்போ ஹெல்த்தியான ஃபுட்ஸ், ப்ரோட்டீன் நிறைஞ்சிருக்கிற ஃபுட்ஸு, இதே நல்லா நம்ம எடுக்க அந்த லோ பிபி அப்படின்றது நார்மலுக்கு வரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கு டைரக்டா அனிமியான்ற ஒரு பிரச்சனை இருக்கும், ரத்த சோகையும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹெல்த்தியான டயட்டும் நம்ம எடுக்கணும். சூப்பர், தேங்க்யூ டாக்டர். பிபி அப்படின்றது கோபத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது நேரடியா நம்ம நம்மளுடைய இருதயத்தையே பாதிப்படைய செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு வீட்லயே ரெமெடிஸும் சொல்லியிருக்காங்க. இல்லை நம்ம தீக்ஷாலயம் மூலமாக உங்களுக்கு மருந்துகள், சித்த மருந்துகள் வேணும் அப்படின்னாலும் இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யார் உங்களுடைய இதயத்திற்கு ரொம்ப நெருக்கமானவர்களோ, யாருக்கிட்ட நீங்கள் ரொம்ப அன்பு எதிர்பார்க்குறீங்களோ, இல்லை அவங்க கோவத்தை மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கன்சல்டிங் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல வரக்கூடிய அந்த எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன், ஆஃப்லைன் 2 விதமான கன்சல்டிங்கும் உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம மருந்துகளை உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறதுக்கான கொரியர் ஃபெசிலிட்டியும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ மறக்காம இந்த வீடியோவை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க, இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.